நம்ம வீட்ல தினமும் பயன்படுத்துற ஏசி, ஃப்ரிட்ஜ், மைக்ரோ ஓவன் அல்லது கீசர் போன்ற அதிக மின்சாரம் தேவைப்படும் சாதனங்களோட 3 பின் பிளக்ல நடுவுல இருக்கிற ஒரு பின் மட்டும் ஏன் மற்ற 2 பின்னை விட ரொம்ப பெருசாவும் நீளமாவும் தடிமனாவும் இருக்குன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? 90% பேருக்கு இதுக்கான உண்மையான காரணம் தெரியாது. இது வெறும் வடிவமைக்கான சாய்ஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான தொழில்நுட்ப காரணமும் பாதுகாப்புக்கான விஷயமும் ஒளிஞ்சிருக்கு. பொதுவா ஃப்ரிட்ஜ், ஏசி போன்ற அதிக மின்சுமை கொண்ட சாதனங்கள் உலோக உரைகளை கொண்டது. இதனால இதுல மின்கசிவு ஏற்படுவதற்கான அபாயம் அதிகமா இருக்கு. அதே போல மொபைல் சார்ஜர், டிவி, ட்ரிம்மர் போன்ற குறைந்த மின்சாரம் தேவைப்படுற சாதனங்களுக்கு மின்கசிவு அபாயம் குறைவு அப்படின்றதால 2 பின் பிளக்கே போதுமானதா இருக்கு. இந்த 3 பின் பிளக்ல இருக்கிற அந்த பெரிய பின் ஏன் நீளமா இருக்குன்னா, நாம் அதை சாக்கெட்ல சொருகும் போது ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் பின்கள் இணைக்கப்பட்டு மின்சாரம் சாதனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த நீளமான எர்த் பின் தான் முதல்ல உள்ளே நுழைஞ்சு தொடர்பை ஏற்படுத்தும். இதனால சாதனத்துல ஏதேனும் மின்கசிவு அல்லது ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டாலும் அந்த மின்சாரம் நம்ம உடலை தாக்குவதற்கு முன்பாவே பாதுகாப்பா பூமிக்கு கடத்தப்பட்டு நமக்கு மின் அதிர்ச்சி, எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுவதை தவிர்க்குது. அது மட்டும் இல்லாம இந்த பின் ஏன் மற்ற 2 பின்னை விட தடிமனா இருக்கு அப்படின்னா, பிளக்க ஷாக்கெட்ல மாத்தி அல்லது தவறான வழியில சொருகிறத தடுப்பதற்காக தான் இந்த வடிவமைப்பு. ஒருவேளை இந்த பின் மெல்லிதா இருந்தா தவறுதலா பேஸ் மற்றும் நியூட்ரல் துளைகள்ல நுழைந்து பெரிய விபத்தை ஏற்படுத்திடும். அறிவியல் கோட்பாடுகளின்படி ஒரு கம்பி அல்லது பின் எவ்வளவு தடிமனா இருக்கோ அவ்வளவு குறைவா அதோட மின்தடை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதன் காரணமா மின்கசிவு ஏற்படும் போது மின்சாரம் மிக எளிமையாகவும் வேகமாகவும் இதன் வழியே பாஞ்சு பூமிக்கு போயிடும். இது அதிக மின்சாரம் தேவைப்படும் சாதனங்கள்ல மின்சாரத்தின் பாதுகாப்பான ஓட்டத்தை உறுதி செய்வதோட அதிகப்படியான வெப்பம் உருவாகும் அபாயத்தையும் கணிசமா குறைக்குது. இவ்வளவு பாதுகாப்பை தன்னுள்ள வச்சிருக்க இந்த நீளமான மற்றும் தடிமனான எர்த் பின்னோட்ட ரகசியம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.